தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது துரதிர்ஷ்டவசமான வைடூரியம், அதாவது ராசி இல்லாத வைடூரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா சஃபயர் வைடூரியம், அந்த கற்கள் ராசியுடையதா ராசி இல்லாததா அப்படிங்கிற வரலாற்றில் படிக்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதில் நமக்கு கிடைக்குதுங்க. அதாவது இந்தியாவில் வங்க பகுதியில் கடற்படைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காலாட்படை இருக்கு இல்லையா, அந்த காலாட்படைக்கு தளபதியாக இருந்த ஒரு பேர் டபிள்யூ ஃபெர்ரிஸ் அப்படின்னு ஒரு பேர். 1857 ஒரு பெரிய ஒரு சிப்பாய் கழகம் ஏற்படுது. அப்போது அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த டபிள்யூ ஃபெர்ரிஸ்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு, கான்பூரில் உள்ள இந்திரா தேவி ஆலயத்தில் உள்ள அந்த வைடூரிய கல்லை அவர் திருடிடுறார். திருடி யாருக்கும் தெரியாமல் அதை லண்டனுக்கு அவர் கொண்டு போகிறார். அந்த கல் ஒரு ராசி இல்லாத கல்லாக மாறுகிறது. அதாவது இந்தியா ஒரு தங்க பறவை என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு நாடு. எல்லா நாடும் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததை தவிர இந்தியர்கள் எந்த நாட்டின் மீது படையெடுத்து போனதே கிடையாது. அந்த அளவுக்கு செல்வ செழிப்புமிக்க ஒரு நாடாக இருந்த இந்தியாவின் மீது படையெடுத்து இந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு தங்களது நாட்டை வளப்படுத்தியவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் அப்படி கொண்டு சென்று வளப்படுத்துகிற போது அவர்கள் அடைந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வரலாற்றின் பக்கங்களிலே மறைக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வைடூரிய கல். டபிள்யூ ஃபெர்ரிஸ் என்ன பண்ணுறாரு, இதை கொண்டு லண்டனுக்கு போனார். அவர் கையில் அந்த கல் இருந்த வரைக்கும் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே பறி போனது. அவருக்கு எதனால் நம்முடைய சொத்துக்கள் நம்ம கைவிட்டு போச்சுங்கிறதே அவருக்கு தெரியலை. இந்த கல்லை ஒரு ராசியான கல்லுன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் தெய்வத்தினுடைய இருந்து எடுத்த அந்த கல் அதன் பிறகு ராசியற்ற கல்லாக மாறியது. அதை தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்தார், சொத்தெல்லாம் பறி போனதுக்கப்புறம். என்ன ஆச்சரியம், அவர் பையன்கிட்ட போனவுடனே அவர் மகனிடமிருந்த அத்தனை சொத்துக்களும் அவரை விட்டு போய்விட்டது. அப்போ என்ன பண்ணன்னு தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நண்பன்கிட்ட இந்த கல்லை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த நண்பன் என்ன செய்கிறான், இந்த கல் ஒரு 3வது நாள்லேயே தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறான். இப்படி அந்த கல் யார் யார் கைக்கெல்லாம் போகுதோ அங்கே எல்லா இடத்துலையும் இது போல் ஒரு மரணம், ஒரு துன்பம், ஒரு துயரம், பேரிழப்பு இதுதான் ஏற்படுது. கடைசியாக அந்த கல் யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னா, பிரபல எழுத்தாளராக இருந்த எட்வர்ட் என்பவர் கைக்கு அது வந்துச்சு. அவர் என்ன பண்ணார், இந்த கல்லை கொஞ்ச காலம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி தன் நண்பன் ஒருத்தட்ட கொடுத்தாரு. அந்த நண்பன் வியாபாரி. அவர் எங்கெல்லாம் பயணம் போனாரோ, எங்கெல்லாம் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்புக்குள்ளானார் அவர். அதனால் அந்த நண்பர் திருப்பி கொடுத்துட்டார் எட்வர்ட்டு. எட்வர்ட் என்ன பண்ணார், இன்னொரு நண்பர் மிகச்சிறந்த பாடகர் அந்த காலத்தில், அவர்கிட்ட அந்த கல்லை கொடுத்தார். அந்த கல் என்னைக்கு அவர் கைக்கு போச்சோ அன்னையிலேருந்தே அவருக்கு பாடுகிற திறமை இல்லை, பேசுகிற வல்லமையே இழந்து போய்விட்டார். மீண்டும் அந்த கல்லை எட்வர்ட்டே கொடுத்துட்டு போயிட்டார். எட்வர்டுக்கு என்ன பண்ணேன்னு தெரில. ஆனால் ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு, இந்த கல், இந்த வைடூரிய கல், ராசி இல்லாத இந்த வைடூரிய கல்னால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் அவருக்கு தெரியாது இது எங்கிருந்து வந்தது, எப்படி பயணப்பட்டு எத்தனை இதை தாண்டி வந்திருக்குங்கிறது அவர் தெரியாது. ஆனால் அவர் ஒரு எழுத்தாளராக இருந்ததுனால, ஒரு அறிவாளியாக இருந்ததுனால, பரந்த வாசிப்பு அவருக்கு இருந்ததுனால அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த கல் தான் அப்படின்னு. அதை தூக்கி சாக்கடையில் எரிஞ்சிட்டார். ஆனால் பேர் அதிசயம் பாருங்கள், ஒரு 3 மாதம் கழித்து எந்த கல்லை சாக்கடையில் எரிஞ்சாரோ அதே கல் திரும்ப அவர் கைக்கே வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு வழி இல்லாமல் அந்த கல்லை அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, பாதுகாப்பு பெட்டக வசதி உள்ள ஒரு வங்கியில் இந்த கல்லை பாதுகாப்பாக வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எட்வர்டுடைய வாழ்க்கை வரலாறு ஜான் அப்படின்னு ஒருத்தர் எழுதுகிறார். அப்போது அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்லை பற்றி அவருக்கு தெரிய வருது. இந்த கல்லை ஆராய்ச்சி பண்ணணும்னு அந்த ஜான் முடிவு பண்ணுறார். அவர் போராத நேரம் பாருங்க, அந்த வங்கி பட்டகத்துக்கு போய் இவருடைய கல்லை அவர் சட்டப்பூர்வமாக அனுமதி பெற்று அதை எடுக்கிறார். எடுத்து அதை கையில் கொண்டுட்டு வராரு. வருகிற வழியில் சாலை எங்கும் இருட்டு ஏற்படுகிறது, இடி மழை மின்னல் ஏற்படுகிறது. அவரால் அந்த கல்லை எடுத்துகிட்டு போகவே முடியல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு தீராத வயிற்று வலி ஏற்படுகிறது. சிறுநீரகத்திலே கல் அடைப்பு ஏற்பட்டு அவருக்கு மரணம் ஏற்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அவருக்கு ஏற்படுத்துது. அப்படி கடைசியில் சுற்றி அந்த கல் எங்கே போச்சுன்னா வேறு வழி இல்லாமல் லண்டன் அருங்காட்சியகத்தில் அந்த கல்லை வச்சுருக்காங்க.
அதை பார்வையிடுவதற்கு கூட பார்வையாளர்கள் பயப்படுகிற ஒரு கல்லாக இன்றைக்கும் அந்த ராசி இல்லாத அந்த வைடூரிய கல் இருக்கிறது. இந்தியாவில் ஒரு ஆங்கிலேயர் ஒரு ஆலயத்திலிருந்து திருடிய ஒரு கல் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுத்தி இருக்கிற என்றால் மற்ற செல்வங்களை கொண்டு போனவருடைய நிலைமை, அவர்கள் சந்ததியுடைய நிலைமை என்பது நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.